உன்ன மாதிரி துரோகம் பண்றவங்களுக்கு நான் கொடுக்குற சாட்டடி. துரோகம் பண்ணு எவனும் எவ்வளவு நினைக்க கூடாது. நீ படுறத பார்த்துட்டு இனி வாழ்க்கையில துரோகங்கிறதே உன் வாயிலிருந்து கூட வரக்கூடாது. இங்க பாரு, உனக்கு என்ன தோணுதோ அத்தனையும் வாங்கிக்க. என்ன ஆச்சுது? ஏன் திடீர்னு டல்லா இருக்கா? நம்ம வேற இடத்துக்கு போலாம். இங்க நீ ஃப்ராக் எடுக்கணும்னு சொன்னல, வா, இது நல்லா இருக்கும், வா. இல்ல, இங்க வேண்டாம், நம்ம வேற இடத்துல பார்க்கலாம். இது ரொம்ப அழகா இருக்கும். ஷார்ட்டான ஃப்ராக் எல்லாம் இங்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும், வா. ஏதாவது சொல்லிவானா, வம்பிழுத்துவானா? ஐயோ, இவன் கை நீட்டுவானே, அடிச்சிட்டானா, பிரச்சனை ஆயிட்டுனா, ஐயோ, நல்ல வாழ்க்கை போயிருமே. ரேச்சல், கம் ஆன், வா, கை பிடிச்சுக்க. கோவின், கூப்பிடாத. ஏன் நின்னுட்டு இருக்க? வா. ரொம்ப கியூட்டா இருக்க. தேங்க்யூ. உண்மையாவே கியூட்டா இருக்க. இந்த அழகை இன்னும் அழகுப்படுத்தலாம், வா. தனிதான் வரியா என்ன? பக்கத்து வர மாட்டியா என்ன? சரி. அந்த ஷாப்புக்குள்ள போலாம், வா. ரேச்சல், அந்த ஷாப்புக்குள்ள போலாமா? சரி. எதுக்கு என் பின்னாடி வந்துகிட்டு இருக்க? மயிரி, நின்னு போ. அத சொல்லிட்டேனே, எனக்கு நீ வேண்டாம், போ. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். முடியாது, நான் ஒத்தி கூட போய்கிட்டு இருக்கேன். மயிரி, நின்னு போயிரு. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னை எனக்கு பிடிக்கல. சரி, 5 நிமிஷம் பேசலாம், வா. ரவுடி, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? எனக்கு உன்னை பிடிக்கல. சரி, 5 நிமிஷம் உன்கிட்ட நான் பேசணும். இடியட், முட்டாள். நான் உன்கிட்ட பேசணும், புரியுதா? நான் உன்கிட்ட பேசணும். ரேச்சல், அந்த சைடு போலாமா? போலாம் டாரே, நம்ம போலாம். நான் உன்கிட்ட பேசணும். மரமண்டைக்கு ஏறுதா ஏறியா? எனக்கு உன்னை பிடிக்கல. சின்னத போயிரு. எனக்கு உன்கிட்ட பேசணும், வா. கோவத்தை கலப்பாத. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அவ்வளவுதான், வா. நான் அவர் கூட வந்திருக்கேன். யாரவ? என் ஹஸ்பண்ட், எனக்கு புருஷன் வரக்கூடியவரே. அப்ப நான் யாரு? பாரு, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். மறுபடி என் பின்னாடி வராத. அறிவு இல்ல, உன் மரமண்டைக்கு ஏறுதா ஐயா? சின்னத போடா. சின்னத போடா. உன்கிட்ட பேசாம நான் எது போக மாட்டேன். நீயா வந்துட்டா நல்லது. வேற அவன் முன்னாடி பேச வேண்டியது இருக்கும், சொல்லிட்டேன். எனக்குலாம் எந்த பயமும் இல்ல. தொலை பாரு. நான் இங்கதான் நிப்பேன், நீ வரணும். வந்து தொலைற. நம்ம அந்த சைடு போலாமா? வா, அந்த சைடு போலாம். நீங்க போயிட்டுருங்க, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். துணைக்கு நான் வரணுமா இப்படி? அட எங்க அப்பா, போ போ, துணைக்கு தான் போகணும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஏன் வந்தா என்ன? இல்ல, நீங்க போய்கிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுவேன். சீக்கிரம் வந்துரு. சரி, சீக்கிரம் வந்துடுறேன். உனக்கு என்னதான் வேணும்? அதான் உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேனே. செட் ஆகாதுன்னு கீச சொல்லிட்ட. அப்ப எனக்கு காதலிச்சது, நான் உன்னை காதலிச்சது, நீ தான் எனக்கு மனைவி, நான் வாழ்ந்துட்டு இருக்கது. எனக்கு இப்ப உன்னை பிடிக்கல. அவனை பிடிச்சதுனால என்ன பிடிக்கல, அப்படி சொல்லு. ஆமா, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, உன்னை பிடிக்கல. என்ன ஏன் பிடிக்கல? இதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்ததுல கவின் கவின் என் பின்னாடி வந்தல. காதலிக்கு மட்டும் இல்ல, என் கூட நீ போலாத குறைய வாழ்ந்திருக்க. என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க முடியாது. நான் உன்னை காதலிச்சிருக்கேன், நீ எனக்கானவா. ஆனா எனக்கு உன்னை இப்ப பிடிக்கல. என்ன காதலிச்சல, என் கூட இருந்துக்கல தனியா. கவின், பார்த்து விடாத. எனக்கு இப்ப உன்னை பிடிக்கல. சரி, எனக்கு அந்த சொல்லு, ஏன் பிடிக்கல? உன் குடும்பம் பிடிக்கல, அதனால எனக்கு உன்னை பிடிக்கல. என் குடும்பத்துக்கு கூட வாழ போறீங்க, என் கூட நான் வாழ போறேன். என்கிட்ட என்ன போற அதை மட்டும் சொல்லு. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. எனக்கு உன்னை பிடிக்கல. முன்னாடி பிடிச்சதுல இப்ப ஏன் பிடிக்கல? முன்னாடி நீ எனக்கு சரிப்பட்டு வருவேன்னு நினைச்சேன். ஆஹா,
உன் கூட எல்லாம் காலத்துக்கு என்னால வாழ முடியாது. அதனால எனக்கு உன்னை பிடிக்கல. ஓ, இந்த அரகுற ட்ரெஸ் என்கிட்ட இருந்தா போட முடியாதுன்னு அவனை கல்யாணம் பண்ணிக்க போற. ஆமா, உன்கிட்ட இருந்தா நான் நினைச்ச மாதிரி வாழ முடியாது. அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவனும் பணக்காரன் தான். அவனோட பெரிய பணக்காரன் வந்துட்டா இப்ப இவனை விட்டுட்டு போயிருவ. அதுக்கு அர்த்தம் தானே. சரி, இங்க வர போனெல்லாம் போகட்டும். ஒழுங்கா வா, நீ கிளம்பி வா. எங்க? நம்ம வீட்டுக்கு. உன் மரமண்டைக்கு புரியல. எனக்கு உன்னை பிடிக்கல. நம்ம ரெண்டு காதலிச்சிருக்கோம். அதான் சொல்றேனே, நீ எனக்கு பொருத்தமானவன் இல்ல. அப்பெல்லாம் உன்னை விட முடியாது. இங்க வா, அப்பெல்லாம் உன்னை விட முடியாது. நான் உன்னை காதலிச்சிட்டேன், நீ என் கூட வாழ்ந்துதான் ஆகணும். நான் மட்டும் காதலிக்கிறேன், நீயும் என்ன காதலிச்சுட்டு என் வீட்டை வந்து வாழ்ந்துட்ட. உன் குடும்பத்துல வந்து என்னால வாழ முடியாது. ஏற்கனவே உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. எப்பனாலும் எங்க அப்பா உங்க குடும்பத்துக்கு என்ன கொடுக்க மாட்டாரு. உங்க அப்பா கொடுக்க மாட்டாரு தெரிஞ்சுதான் என்ன விரும்புன எங்க வீட்டு வந்து இருந்தா. அது எங்க அப்பா சொல்லிதான் நான் வந்தேன். எனக்கு உன் மேல ஒரு துளி கூட காதல் கிடையாது. நீ பணக்காரன், எங்க அப்பா ஏதோ சொன்னாரு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா இந்த ஊர்ல பெரிய வாழ்க்கை வாழலாம், அதை வச்சு நானும் அரசியல நின்னு பெரிய ஆள் ஆயிருவேன்னு எங்க அப்பா சொன்னாரு. அதனால உன்னை காதலிச்சேன். ஆனா உங்க அண்ணன்மாருக்கு முத எதிரியே எங்க அப்பா தான். அதனால எங்க டாடி சொல்லிட்டாரு, இனி அந்த குடும்பம் உனக்கு வேண்டான்னு. அதான் நான் வெளியில வந்துட்டேன். தேவைக்காக காதலிச்சுட்டேன். ஆமா காவி, அதுதான் உண்மை. எனக்கு உன் மேல ஒரு துளி கூட காதல் கிடையாது. ஆனா நான் காதலிச்சிருக்கேன், ஒன்னா உசு பொசுல காதலிச்சிருக்கேன். உன்னைய பொண்டாட்டிய நினைச்சு வாழ்ந்துருக்கேன். ஆனா நான் நினைக்கல. இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னால வாழ வைக்க முடியும். நான் உன்னை உசு பொசுல காதலிக்கிறேன். வா, உன்னை என் பொண்டாட்டிய நினைச்சு வாழ ஆரம்பிச்சுட்டேன். வா, துரோகம் பண்ணாத, காதல துரோகம் பண்ணாத. வா, அது எப்படி நான் உன்னை விட்டு கொடுப்பேன்னு நினைச்சா? அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நீ என் பொண்டாட்டி. வா. அறிவில்லாம பேசுற, அவளை சொல்லிட்டேன். பொறுமையா இருக்க நினைச்சு ரொம்ப சோதிக்காத. அடிச்சு வாட்டுவேன். போடா. உன்கிட்ட பொறுமையா போறதுக்கு ஒரு காரணம் இருக்குடி. உனக்கு இப்போ இல்ல, பேசிக்க, எவ்வளவு பேசணுமோ பேசிக்க. சரி, நீ என்ன பண்ணு நினைக்க என்ன பண்ணிக்க. ஆனா நீ எனக்கு வேணும். முட்டாள் கோவில், முட்டாள் கோவில். இங்க பாரு, அவர் என்ன தேடி வந்துருவாரு. நான் அவர் கூட போணும். நீங்க என்ன கிளம்பு. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? நீ என் கூட இருந்திருக்க, இப்ப அவன் கூட போறேன்னு வாய்க்கூசாவும் சொல்ற. என்னடி இது பொழப்பு? சொன்னா கேளு, இப்படியே போயிட்டு இருந்தது நீ நிஜமாவே சீரழிஞ்சிருவ. சொன்னா கேளு, உன்னை விட ஒண்ணு பேசினாதான் தெரியும். ஒழுங்கு மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப வேணும் வா, நம்ம சேர்ந்து வாழலாம். சொன்னா கேளு, நீ இப்படியே போயிட்டு இருந்தா உன் வாழ்க்கையை நாசமா போயிடும். வா. உனக்கு பொறாமை. நான் ரிச்சா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு உனக்கு பொறாமை. இங்க பாரு, நான் அவர் கூட தான் வாழ போறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு நீ வேண்டாம். இல்லடி, இப்படியே போச்சுன்னா அவனை விட இன்னொரு பணக்காரன் வருவான். பிறகு இவனையும் விட்டுட்டு நீ அவன் கூட போவ. சொன்னா கேளு. போத்தி ஒழுங்கு பேசு. உண்மையை தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ உன்னை விட ஒண்ணு பெஸ்ட் நினைச்சிட்டே இருக்க. அது அப்படிதான் முடியும். சரி, நான் கோபம் இல்ல. அரைச்சல் நம்ம போலாம். இங்க பாரு, உன்னை அவன் கூட பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு மனசு வலிக்க தெரியுமா? சொன்னா கேளு, அவர் வந்துடுவாரு. நீங்க போ. அப்படி சொல்லாத. நான் உன்னை விரும்பி இருக்கேன்டி. உன்னை 10ஆம் கிளாஸ் விரும்பி இருக்கேன். ஆமா, நம்ம ஊர்ல நீங்க தான் பெரிய பணக்காரங்க. உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா ஊர்ல எல்லாரும் என்ன மதிப்பா பாப்பாங்கன்னு நினைச்சேன். வசதியா வாழலாம் நினைச்சேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி உன் குடும்பத்துல வந்து வாழ முடியாது. நான் ஆசைப்பட்ட மாதிரி உன் குடும்பத்தை வந்தேன்னா நான் வாழ முடியாது. அதே நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நினைச்ச மாதிரி வாழலாம். நான் நினைச்ச மாதிரி ஃப்ரீடமா வாழலாம். உன் குடும்பத்துல வந்தா என்னால ஃப்ரீடமா வாழ முடியாது. இல்லடி, என் குடும்பத்தை என்ன ஃப்ரீடா என்ன நினைக்க? எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்துட்டு இருக்கோம். எங்க பாரு, என் கோவத்தை கலப்பாத கவினே. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? உங்க அண்ணன் கிங்ஸ் வந்து என்ன பொண்ணு பார்க்கப்ப நான் ஒண்ணு விரும்பல, அதுக்கு தலையிடல. பணக்காரன கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சுதான் நான் சரின்னு சொன்னேன். ஆனா அந்த இடத்துல அந்த இசை பிடிச்சுக்கிட்டா. வந்ததே கோவம். என்ன பண்ண? எள்ளு தலையெழுத்து நினைக்கும் போது அவன் தம்பி தான் நீனு தெரிஞ்சது. நீ என்ன சுத்தி சுத்தி வந்தியா? அதனால சரி அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா தம்பியை கல்யாணம் பண்ணி அதே ஊர்ல பெரிய பணக்காரியா வாழலாம் நினைச்சுதான் உனக்கு ஓகே சொன்னேன். மத்தபடி உனக்கு காதெல்லாம் நான் பண்ணவே இல்ல. அப்படி இப்படின்னு உன்கிட்ட இருந்தா மட்டும்தான் காதல நீ இன்னும் உறுதியா இருப்பேன்னு நான் தான் வேணும் நீ அடம் பிடிப்பேன்னு. இல்லனா உங்க கிங்ஸனை பத்தி எனக்கு தெரியாதா? அவன் ஏதாவது வேண்டத வேலை பாத்துருவான். அதுல இருந்து நீ எடுத்து என்ன கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட அப்படி இப்படி நான் இருந்தேன். மத்தபடி எனக்கு உன்கிட்ட இருக்க பிடிக்கவே இல்ல. சொல்லப்போனா அருவருப்பா தான் இருந்தது. என்னடி இப்படி சொல்ற? ஆமாடா, சத்தியமா எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. சொல்லப்போனா நீ தான் அந்த குடும்பத்திலே டம்மி பீஸ். யாருடி டம்மி பீஸு? போக போக தெரியும்டி. அதே நான் சின்ன பையன்ல. தெரியுதா? நீ சின்ன பையன். உன் கிங்ஸனை நான் சொல்லி கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்குறேன்டி. என்னடி அசிங்கமா பேசுற? ஒரு பொண்ணு எது தேடுவா நினைக்கிற? பணத்தை தான் தேடுவா. இவன் பணக்காரனா இருக்கானான்னு தான் பாப்பா. இல்ல, அப்பெல்லாம் எந்த பொண்ணு பார்க்க மாட்டாங்க. யாரு சொன்னா? அப்பெல்லாம் எந்த பொண்ணு பார்க்க மாட்டா.
நல்லா வச்சு காப்பாத்துவானா பாப்பா. நீ சொல்ற மாதிரி எந்த பொண்ணும் பார்க்க மாட்டாங்க. அதே உண்மையா காதலிக்கிறவ நல்லா வச்சு காப்பாத்துவானா கௌரவமா வச்சிருக்கானு மட்டும் பாப்பா. நான் வாழணும்னு ஆசைப்படுறவ. புரியல? ஆடம்பரமா வாழணும், இஷ்டத்துக்கு வாழணும். இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு நான் ஆடு மாடா, மிருகம் மாதிரியா? கவேன் நக்கல பேசாத. இல்ல, நீ சொல்றது அப்படிதான் இருக்கு. உன்னை என்னால கௌரவமா வாழ வைக்க முடியும். ஆடம்பரம் என்ன ஆடம்பரங்க? அதுல என்னடி இருக்குது? பணக்காரன் இருந்தும் அனுபவிக்க தெரியாத ஆட்கள் தானே. உனக்கெல்லாம் எப்படி ஆடம்பர வாழ்க்கை பத்தி தெரியும்? இவ்வளவு நாள் இருக்கு என்ன காதலிச்சிருக்கிய, ஒரு நாள் ஃபாரின் கூட்டு போயிருப்பேன். வெளிநாடு கூட்டு போன்னு சொல்லி நான் கூட்டு போயிருப்பேனா? ஹோ, சொன்னாதான் கூட்டிட்டு போவேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உன்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கணும். இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனே, அவர் இல்ல நேத்துக்கு என்ன சிங்கப்பூருக்கு கூட்டு போனாரு. இன்னைக்கு மார்னிங் ஃபிளைட்ல தான் இங்க வந்தோம். நான் கேட்கவே இல்ல, ஆனா என்ன அவர் நாடு நாட கூட்டு போவாரு. ஏன்னா அவர் ஆடம்பரமா வாழக்கூடியவரு. நீ என்னன்னா ஒரு செப்பல் எடுத்து கொடுக்கறதுக்கு இங்க இருக்க பட்டுக்காட்டு கடைக்கு என்ன கூட்டிட்டு போற. அவர் ஒரு ஃப்ராக் எடுத்து கொடுக்கறதுக்கு இவ்வளவு பெரிய ஷாப்பிங் மால் என்ன கூட்டி வந்திருக்காரு. பணக்காரன் போடா. ஆமா, அவன் உனக்கு ஃப்ராக் வேணும்னா கடைக்கு தான் கூட்டிட்டு வருவான். எங்களுக்கு தான் கடையே இருக்குதே. என்ன ட்ரெஸ் வேணுமோ அது வீட்டுக்கே வந்துடும், என்ன நகை வேணுமோ வீட்டுக்கே வந்துடும். தங்க கடை, வைர கடை எல்லாமே எங்களுக்கு இருக்கு. நாங்க ஷாப்பிங் போன அவசியம் இல்ல. அதனாலதான் அவனை கூட்டு போகல. நீ வேணும்னு கேட்டிருந்தா எல்லாமே அவனை தேடி வந்திருக்குமே. அவன்கிட்ட எதுவுமே இல்ல, அதனால வாங்கறதுக்கு உன்னை கூட்டு வந்திருக்கான். இப்போ ஒண்ணு கெட்டு போகல, வா போயிடலாம். நடந்து போச்சு, வா. இனி அவன் கூட நிக்காத, அசிங்கமா இருக்கு, வா. சரி, இப்ப எனக்கு புரிஞ்சுக்கிட்டல, உன்னை வெளிநாடு விளையாட கூட்டு போனோம், அவ்வளவுதானே? வா. எங்களுக்கு தெரியாத வெளிநாடா, வா. நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? எனக்கு நீ வேண்டாம். நான் இவன் கூட தான் வாழ ஆசைப்படுறேன். அசிங்கமா இருக்குடி, அசிங்கம் அருவருப்பா இருக்கு. நீ என் கூட நெருக்கமா நின்னவா, இப்ப அவங்க கூட போய் அவன் அசிங்கப்பட்டாலும் நின்னுக்கிட்டு இருக்க. அதுவும் இப்ப ஒரு அரைப்பட ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு. உனக்கு அருவருப்பா இல்லையா? பார்த்து விடாத கவே. இல்ல, சத்தியமா தான் கேக்குறேன். அப்படி ஒட்டி ஒராசிக்கிட்டு நிக்க அசிங்கமா இல்லையா? அதுவும் ஏன் முன்னாடி நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சோம் அவன்கிட்ட கட்டிக்கிட்டு நிக்கிற அருவருப்பா இல்லையா? சத்தியமா எனக்கெல்லாம் அருவருப்பா இருக்கும். நீதான் எனக்கு மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எவனையும் பக்கத்துல கூட போய் நிக்கவே இல்லை. அருவருப்பா தெரியும், அசிங்கமா தெரியும். நீ என்னன்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவன் கூட கெட்டி பிடிச்சிட்டு நிக்க வாமிட்டு வருது எனக்கு. உன் கூட நின்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அதுதான் டீசன்ட், அதுதான் ஆடம்பரம். நான் அவர் கூட அப்படித்தான் இருப்பேன். உண்மையிலே அசிங்கமா இருக்குடி, அசிங்கமா இருக்கு. ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏண்டா உனக்கு காதலிக்கிறேன்னு சொன்னது இருக்குது. டேய் முட்டாள், நான் சொல்றது உனக்கு புரியல. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. சொல்லப்போனா நீ என்ன தொடும்போதாண்டா எனக்கு அருவருப்பா இருந்தது. சத்தியமா நீ எனக்கு கிஸ் பண்ணும் போது எனக்கு பிடிக்கவே இல்ல. இருந்தாலும் பணக்காரி ஆகணுமேனு சகிச்சுக்கிட்டேன். அப்படி சொல்லாத ரேச்சல், பிடிக்கல சொல்லிருக்க வேண்டியதுன்னு ஏன் இப்ப சொல்ற? சத்தியமா தான் சொல்றேன். நீ என்கிட்ட நெருங்கிற போதோ என்ன தூக்கி கொஞ்சம் போதோ எனக்கு அருவருப்பா இருந்துச்சு. வேண்டாம் வெறுப்பாதான் நின்னுக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் உன்னை பண்ண விட்டாதான் உன்னை என்ன கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சுக்கிட்டேன். போதும் ரேச்சல், இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. இங்க பாரு, சத்தியமா நான் உன்னை விரும்புறேன். வா, நம்ம போலாம், வா. கோத்த கலப்பாத. இங்கிட்ட போ முட்டாளே, இங்கிட்ட போ முட்டாளே. நீ சத்தியமா நீ முட்டாள்தான்டா. நீ என்ன தொடும்போது எனக்கு அருவருப்பா இருக்குது. சிச்சி, நீ பக்கத்துல நின்னாலே எனக்கு அருவருப்பா இருக்குது. என்னடி வார்த்தை விடாத. எனக்கு என்ன குறை? நான் நல்லா தானே இருக்கேன், ஹைட் அண்ட் வெயிட்டா தானே இருக்கேன், அம்சமா தானே இருக்கேன். என்ன யாருமே அசிங்கமா இருக்கேன்னு சொன்னதே இல்ல. நான் ஹீரோ மாதிரி இருக்கேன்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஹீரோ மாதிரி நீ இருக்க. எப்ப பாரு இந்த ரவுடி பையன் மாதிரி ஒரு Dress போட்டுக்கிட்டு சுத்துவே. ஒரு நாள் டீசன்ட்டா நீ Dress பண்ணிருக்க. நான் லண்டன்லயே வந்துகிட்டு இருக்கேன், கோட் சூட் போட்டு இருக்கு. என் கூட நம்ம ஒரு பசங்க எல்லாம் பேசி எடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நான் இருக்க முடியும். அவங்க கூட இருக்கும்போது நான் மட்டும் வித்தியாசமா எப்படி இருக்க முடியும்? நான் வித்தியாசமா இருந்தா என்கிட்ட பழகிறவங்க எப்படி சகஜமா பழக முடியும்? கிராமம் தானே, அங்க எப்படி இருக்கணும் அப்படிதானே நான் இருக்க முடியும். கிராமத்தை விட்டு நான் கோட் சூட் போட்டு எங்க போறேன்? ஊருக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுட்டு இருந்தேன். இப்ப வெளியே எங்கேயாவது போனா அதுக்கேற்ற மாதிரி போட்டுதான் செய்வேன். எனக்கு எப்பவுமே டிப் டாப்பா இருக்கணும். பார்த்தல எப்படி இருக்காரு? வீட்ல கூட அவர் அப்படிதான் இருப்பாரு. பாத்ரூம் போகும்போது கூட அவங்க கோட் சூட்ல தான் போவாங்க. வீட்ல எல்லாரும் டீசன்ட்டா பேசுவாங்க. அவங்க பிரெட் துண்டா இருக்கிறதுக்கு மட்டும் தான் கத்தி யூஸ் பண்ணுவாங்க. உங்கள மாதிரி அடிதடிக்கலாம் இல்ல. எப்பவும் நுனி நாக்குல இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. இவங்க ஃபாரின்ல படிச்சாங்க. ஒரு வார்த்தை நீ இங்கிலீஷ் வார்த்தை பேசுற? எதுக்கு நான் இங்கிலீஷ் பேசணும்? நம்ம ஊர்க்காரங்க என்ன மொழி பேசுறாங்க அதை நான் பேச முடியும். ஆனா எனக்கு நீ டீசன்ட்டா பேசணும், டீசன்ட்டா இருக்கணும்னு ஆசை இருந்தது. எப்பவும் கோட் சூட் போட்டுக்கிட்டு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு உன்கிட்ட இந்த காசு பணத்துக்கு வெளிநாட்டுல போய் சுத்திக்கிட்டு ஜாலியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஓ வீட்ல என்ன அந்த கேட்ட கூட
அவன் கூட வாழணுமா? போடா முட்டா பயல. வேண்டாண்டி, இப்படி சொல்லாதடி. சீ, போடா. இப்ப எந்த அளவுக்கு பேசுனியோ அதே அளவுக்கு என் கால விழுந்து கதற வைப்பான் இந்த கவினே. துரோகம், பச்சை துரோகம். முடிவு கட்டுறேன், கூடிய சீக்கிரத்துல முடிவு கட்டுறேன். என் காலை புடிச்சுக்கிட்டு நீ எப்படி கெஞ்சுவன் மட்டும் பாரு. அப்போ உன்னை நான் நடத்துற விதத்தை பாருடி. அப்ப பாரு, நீ கத்தி கதறி கூப்பாடு போட்டாலும் மனம் இறங்க மாட்டான் இந்த கவினே. ஸ்டைலு தான், இது சாரம் ஸ்டைலு தான். சொல்லுங்க, ஏதோ அர்ஜென்டா பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்தேன். என்ன ஏதோ பாக்கணும்னு சொல்லிருக்கீங்க? நீங்க வாங்க. எங்க அண்ணியோட தங்கச்சி, அன்னைக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி தானே அண்ணி தங்கச்சிக்கும் மரியாதை கொடுக்க முடியும். ஏதோ அர்ஜென்டா பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்தேன். அது என்னமோ தெரியலங்க, திடீர்னு உங்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும்னு தோணுச்சுது. அதான் மரியாதையாவே பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க சொல்லுங்க. ஐயோ, நீங்க எங்க அண்ணியோட தங்கச்சி, அது எப்படி வா போன்னு? எங்களால தாங்கிக்க முடியல. அக்கால தங்கச்சியும் எவ்வளவு பெரிய சித்தமா வச்சிருக்கீங்க. உங்க அப்பனால தாண்டி என் அண்ணனே செத்து பொடிச்சு வந்தான். அது எப்படி? அது ஏன் எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க? அடி, எங்களுக்கு எதிரி உங்க அப்பா நான், நீங்க இல்ல. உண்மையை சொல்லியிருந்தா மனப்பூர்வமா ஏத்து தாலி கட்டி கூட்டு போயிருப்பேன்டி. எங்க அண்ணன் நேரத்துக்கு வாழ ஆரம்பிச்சிருப்பான். ஆனா எல்லாத்தையும் மறைச்சிட்டு எங்க கூடயே இருக்குன்னு நினைச்சா விட்டுருவோமா? என்னங்க பண்றது, எங்க அண்ணியோட தங்கச்சி ஆயிட்டீங்களே. ஐயோ, நான் எப்பங்க உங்ககிட்ட நெருங்கி பழகுனேன்? நான் எப்படிங்க வேற சொல்ல முடியும்? நான் எங்க உங்ககிட்ட நெருங்கி பழகுனேன்? இதே இடத்துல நான் உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன தயவு செய்து வாங்க பக்கத்துல சொல்லாதீங்க. என்ன தாங்கிக்க முடியல. நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லைன்னா நீங்க என்ன விளையாண்டு பாக்கீங்களா? சத்தியமா விளையாட்டுக்கு கூட வாங்க போங்கன்னு சொல்லாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. நீ கொதர் வலைய பார்த்துட்டு அந்த துரோகி எங்க கால வந்து விழணுண்டி. பீல வைப்பா இந்த சாரனே. இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு எந்த இதுலாம் இல்ல. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. ஏங்க நீங்க என்ன லவ் பண்ணவன பரே ஏங்க இப்படி பண்றீங்க? என்ன சொல்றீங்க? ஐயோ, சும்மா நடிக்காதீங்க. நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுங்க. என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? நீங்க விளையாடுறத சரிங்க, விளையாட்டுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா என்ன பயங்காட்டதுக்கு தானே இப்படி பண்றீங்க. என்னங்க விட்டா ஓவர் பேசுறீங்க? அண்ணோட தங்கச்சின்னு கொஞ்சம் மரியாதையா பேசுனா என்னங்க? காதலிங்க லவ்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணன் மார்க்க தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவாங்க. இல்ல, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணமே. இப்போ ஏன் இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, நீங்க இப்படி பேசுறது மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது, உங்க அக்கா வாழ்க்கை என்ன ஆகும் உங்களுக்கு தெரியாது. இல்ல எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமா? ஏங்க நம்ம ரெண்டு லவ் பண்ணலாங்க, ஏங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? என்ன உளறிக்கிட்டு இருக்க? உளறணும் இல்லங்க, நான் உளறலங்க. நேத்து கூட நீங்க நைட் என்கிட்ட, நேத்து நைட் உங்ககிட்ட நான் அம்மா வீட்ல இல்லன்னு சொன்னப்போ என்ன நீங்க என்னலாமா பண்ணுனீங்களே? நான் என்ன பண்ணேன்? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இவ்வளவு பேசுறீங்க, ஒரு ஆம்பளைய வீட்டுல யாரும் இல்லைன்னா விடலாமா? என்னங்க எங்களை சொல்றீங்க? நான் ஆக்சுவலி ரவுடி பைய பொறுக்கி பைய. ஏதோ நீங்க தான் பக்கத்துல வந்து நின்னீங்க. ஓகே, உங்களுக்கு விருப்பம் போலுக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா சத்தியமா எனக்கு விருப்பம் இல்லைங்க. எனக்கு அப்புறம் ஓரமா வந்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேனே. டேசாரும் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, இது இவங்களுக்கு தான் லைக் போடும், நமக்கு லைக் போடாது. நான் போயிட்டேனே. நான் என்ன சொல்லிட்டு போனேன்? வீட்டுல யாரும் இல்லைன்னா உள்ள போய் சாத்திட்டு நல்லா இழுத்து முடிட்டு தூங்கன்னு சொன்னா சொல்லிட்டு போலியா? நான் செந்தில் பண்ணுங்க, அதான் அப்படி சொல்லிட்டு போனேன். வேற ஒருத்தனா உங்க சோழியே முடிஞ்சிருக்கும். பின்ன என்னங்க, நீங்க தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க. நீங்க என்கிட்ட தப்பா இருந்தீங்க, நான் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் சுதாரிச்சுட்டு போயிட்டேனே. சாரும் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டதா, இந்த பொண்ணு சரியில்லை, அந்த பொண்ணு எல்ல மீறா, அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை, நான் போயிட்டேனே. சத்தியமா சொல்றேன், நீங்க தானே என்கிட்ட நெருங்கி வந்தீங்க. ஆம்பளை வந்துட்டேன். உங்களுக்கு தான் அறிவு இருக்கணும். ஓ, அப்ப யாரு நெருங்கி வந்தாலும்
அப்போ அந்த இடத்துல நான் இல்லாம வேற யாரு? ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? நம்ம லவ் பண்ணாங்க அதனாலதான். லவ் பண்றமா? ஆமாங்க அதான். லவ் பண்றமா? நிஜமாவே நீ என்ன லவ் பண்ற? ஆமாங்க நிஜமாவே நான் லவ் பண்றேன். சத்தியமா லவ் பண்றோம்? ஆமாங்க சத்தியமா லவ் பண்றேன். நம்ம லவ் பண்றது உண்மைதானே? ஆமாங்க சத்தியமா? சத்தியமாங்க நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோங்க. ஆ, அப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பல்ல? கேப்பேன். நீ எனக்கு உரிமைப்பட்டவ தானே? ஆமா எனக்கு உன்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குல்ல? இருக்குங்க. ஏன்னா நம்ம ரெண்டு லவ் பண்றோம். ஓ, நம்ம ரெண்டு லவ் பண்றோம்ல, அதே எனக்கு மறந்து போச்சு. சாரி சாரி சாரி. பாருங்க நான் பயந்துட்டேன் தெரியுமா? நேத்து நீங்க அப்படி என்ன தள்ளி விட்டுட்டு வந்தோன்னு நான் பயந்துட்டேன். எனக்கு அசிங்கமா போச்சு. பாருங்க நான் கூட இறங்கி வந்துட்டேனா? சரி இறங்கி போயிட்டேன்னு நினைச்சேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சுது. ஆமா, இறங்கிதான் வந்த. அப்படியே வருவாங்க. தனியா இருக்கும்னு தெரியுது, ஆம்பளை நிக்கான்னு தெரியுது. அப்படியே வந்து நிப்பீங்க. விளையாடாதீங்க. நீங்க தானே அதான் சொல்றேனே, நான் அப்படிதான் இருப்பேன். நீ தான் சரியா இருந்திருப்பணும். போதும் இந்த டாபிக் எடுத்து பேசாதீங்க. அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். நீ என்ன லவ் பண்றல? லவ் பண்றேன். நான் என்ன சொன்னாலும் கேட்பல? கேப்பேன். திடீர்னு நான் இன்னைக்கே கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். நீ என்ன நம்பி வருவல்ல? வருவேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க வரல? பொறுக்கி பையனை விட்டுற மாட்டிய? நீங்க யாருன்னு தெரிஞ்சுதானே விரும்பினேன். ஓ சரி சரி சரி. இப்ப என்னன்னா, எனக்கு நம்ம காதல ஊர்ஜிகப்படுத்தணும். நிஜமாவே நான் உங்களை உசுக்குசுரா காதலிக்கிறேங்க. அதான் அதை நான் ஊர்ஜிகப்படுத்தணும். அதுக்கு எனக்கு ஏதோ சரியான புரிதல் இல்லையோன்னு, நீ என்ன சரியா லவ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. இல்லங்க நிஜமாவே நான் உங்களை லவ் பண்றேன். உசுறு குசுரா லவ் பண்றியா? உசுக்குசுரா லவ் பண்றேன். நிஜமா? சத்தியமா என் மேல சத்தியமா நான் உங்களை உசுக்குசுரா காதலிக்கிறேன். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. நிஜமா? நான் இல்லாம நீ வாழ்ந்து விட மாட்டியா? சத்தியமா நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நான் உங்களை உசுக்குசுரா காதலிக்கிறேன். உசுறு குசுராவா? ஆமா உசுக்குசுரா காதலிக்கிறேன். அப்படின்னா உன் உசுறுலாம் எனக்கு வேண்டாம். உசுறு கொடுத்துலாம் உன் காதல நிரூபிக்க வேண்டாம். அதை நீ சொல்லும் போதே நீ எந்த அளவுக்கு என்ன விரும்புறேன்னு எனக்கு இப்போ புரிஞ்சுக்க முடியுது. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இப்போ உன் உசுறுலாம் வேண்டாம், நீ தான் வேணும். என்ன சொல்றீங்க? புரியல. புரியலையா? உசுறுலாம் வேண்டாம், நீ தான் வேணும்னு சொல்றேன். நீ வந்துட்டேன்னா நான் நம்பிடுவேன். உன்னை நீ கொடுத்துட்டேன்னா நான் நம்பிடுவேன். உண்மை காதல் தான் அப்படின்னு. இப்படி பேசுறீங்க? நீ உசுரை கொடுக்கணும்னு சொன்ன. எனக்கு உன் உசுரெல்லாம் வேண்டாம். நீ உசுரை கொடுத்துட்டேன்னா அப்புறம் நான் யார் கூட வாழுவேன்? அதெல்லாம் வேண்டாம். நீ நீ தான் எனக்கு வேணும். உசுரை கொடுக்கறதுக்கு துணிஞ்சா என்ன, உன்னை கொடுக்கறதுக்கு இவ்வளவு தயக்கம்? சரி பரவாயில்ல, அப்போ இது உன்ன காதல் இல்ல. சரி நான் வரேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. சரி விடு, சரி விடு, நான் கம்பல் பண்ணல. நான் சரி கேட்டு பார்த்தேன். சரி விடு, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. சரி சரி, இங்க பாரு. உடனே கேட்டனால உனக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கும். நாளைக்கு நைட்டு அமாவாசை தானே, இருக்குல்ல, எங்க தோட்டத்துக்கு வந்துரு. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இல்ல நீ வந்தாலும் யாருக்கும் தெரியாது. உனக்காக காத்துக்கிட்டு இருப்ப. வந்து கொடுப்பேன்னு எதிர்பார்க்குறேன். நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு எங்க தோட்டத்து வீட்டுக்கு நீ வந்துட்டேன்னா உன்னை காதல்னு நான் நம்புறேன். சும்மா வரக்கூடாது. உன்னை கொடுக்க தயாரா இருந்தா வா. அதுதான் நம்பிக்கை இருந்தா வா. நம்பிக்கை இல்லைன்னா வேண்டாம். உனக்கு என் காதல் மேல என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வர வேண்டாம். நம்பிக்கை இருந்தா, உன் காதல் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு பொண்ண விடு. அடி பொண்டாட்டி பட்டு தங்கம், இப்படி வந்து நீ கேள்வி கேட்டுட்டு இருந்தா நான் எப்படி வேலை பாக்குறது? அப்ப நான் கேட்டுக்கு பதில் சொல்லுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தாண்டி கேட்க போறேன். நான் கேட்க ஒரே ஒரு கேள்வி கூட நீ பதில் சொல்லிட்டு வச்சுக்கேன். நீ கேட்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டு. நிஜமா? சத்தியமாடே. சரி நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு பிறக்க போற 3 பிள்ளை எப்படி வளர்ப்ப? அது ரொம்ப ஈஸிங்க. வளர்த்துருவ. அட்டா எப்படி? அது இருக்குங்க நம்ம வளர்க்கணும். என்னடி சொல்ற? ஐயோ 3 என்னங்க 30 கூட பெத்துக்கலாம். 30? 30 கூட பெத்துக்கலாம். கண்ணி எனக்கு மேல ஸ்பீடா இருக்கா? எப்படி? ஐயோ ஏங்க நாம தாங்க வளர்க்க போறோம். ஏங்க நம்ம எத்தனை வேணாலும் பெத்துக்கோங்க. ஆமாமா,
பிள்ளை பெத்துக்கணும் பத்தியா? ஆமாங்க, அப்பா எப்படி அஞ்சாறு போட்டு வளர்த்துருவாரு. சரி. அப்புறம் கவின் மாமாக்கு எப்படியா 2-3 கொடுத்துறணும். சரி. அப்புறம் சார் நம்ம சும்மா தானே சுத்திட்டு வெட்டி அலைதாரு, அவருக்கு 2-3 கொடுத்துருவோம். அட நல்ல ஐடியா வந்திருக்க. அப்புறம் எங்க அக்கா நம்ம சார் மாமா அவங்களுக்கு சொல்ல வேண்டாம், 5-6 கொடுத்துருவோம். தாராள மனசு. ஆமாங்க, இதெல்லாம் கதித்தனை பண்ணக்கூடாது. கரெக்ட் கரெக்ட். கிங்ஸின் கேட்ட பொண்டாட்டின்னு நிரூபிச்சத பத்தியா நீ? ஆமாங்க, நான் உங்க பொண்டாட்டில நிரூபிச்சுதானே ஆகணும். கரெக்டா சொன்னடி. எனக்கு தப்பாவும் இருக்க பத்தியா? நான் விட்டு விடக்கூடாது சரியா? யார் விட போறா? அதெல்லாம் 30 கணக்கு போட்டேங்க. அதான் சக்கனா பாத்தியாடி, நான் கூட 4-5 தான் அடி போட்டேன். அது உங்களுக்கு விவரம் பத்தாதுல்ல, அதான். எனக்கு ஆமா, 4-5 கிட்ட சொல்லிருக்கியா? நான் ஏற்கனவே 30 கடி போட்டேனே. அப்புறம் பெரிய மாமா சும்மா தானே இருக்காவ, அவளுக்கு ஒரு 4-5 கொடுத்துருவோம். தோர மாமாக்கு ஒரு 4-5 கொடுத்துருவோம். ஓ, எல்லாத்துக்கும் சசமா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மனசுனா இப்படி இருக்கணும்டி, தாராள மனசு. உனக்கு இருக்க மனசுங்க யாருக்காவது இருக்கா பத்தியா? யாருக்குமே இல்லையா? கிங்ஸி பொண்டாட்டி இருக்கிறதுக்கு 10 பொருத்தமும் உனக்கு தாண்டி பொருத்தமா இருக்கு. ஆமாமா, உனக்கு தாண்டி பொருத்தம். இந்த கிங்ஸின்கிட்டே பந்தாண்டி ஒத்திதான். அதான் எனக்கு தெரியுமே. அதானே, உனக்கு தான் எல்லாம் தெரியுமா? உனக்கு தெரியாதுன்னு இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு இருக்காடி? ஒண்ணு கூட இல்லையா? பத்தியா, ஒண்ணு கூட இல்ல பாரு. 30 தானா? அப்புறம் அதுக்கு மேல ஒண்ணு கூட வேண்டாங்க. ஏன்டி? நம்ம ஜாலியா இருக்க முடியாதுல்ல. அட்ரஸ் கடடா அப்படி இருக்குண்டி. கிங்ஸின் பொண்டாட்டி மறுபடியும் நீங்க வச்சுட்டேன். கிங்ஸின்க்கு பொண்டாட்டி இருக்கே 10 பொருத்தமும் உனக்கு ஒத்தி பக்கா பிறந்தது. ஆமா, நான் உங்க பொண்டாட்டில அப்படிதான் பொருத்தம் சரியா இருக்கும். சரியா சொல்லிருக்க. ஆமா, நீ சொன்ன மாதிரி 30க்கு மேல ஒண்ணு கூட எக்ஸ்ட்ரா பெற்ற கூடாது. நம்ம கிட்ட தெளிவாக. அப்புறம் நம்ம ஜாலியா இருக்க முடியுமா? ஆஹா, இல்ல இல்ல அதுக்கு சொல்ல வரல. 30 ஒரு 29 வேணா பின்னாடி வச்சுக்கிடுவோம். இப்ப வேணா ஒண்ணே. நோ, 3. நீ மறுபடியும் கிங்ஸின் பொண்டாட்டினே நிரூபிச்சிட்டு இருக்க பத்தியா? ஆமாங்க. இங்க வாய. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அது நீ கேட்ட கேள்வி இருக்கு பாரு. அது வந்து அதான் சொன்னா 30 அது 3 வேணா இப்போ. ஹலோ, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல. எடி சத்தியமா சொல்ற, இது நெல்லு போட்டு தான் வந்தது. இதுக்கு பேரு புல்லு. புல்லா? நெல் பயிர். இதுக்கு பேரு புல்லு. அடி அறிவு குழந்தை சீவியமே. இங்க வாய. ஆனா வேணாங்க ஒரு மார்க்கமா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் உஸ்பெத்தக்கூடாது. கொஞ்சம் விவசாய வர கொஞ்சம் நிறைய கிடக்கு. அப்புறம் இந்த 2 வெட்டி பயிர்களை காணும் பத்துக்க சாரணியும் கவினியும் அவனுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த 3க்கு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இந்த பயிர்களை காணும் பத்துக்க. என்னங்க என்னடி தங்கம்? இது புல்லு தானே? ஒண்ணா? ஆமா, அது புல்லுதான். எங்க வா, புல்ல கட்டுறேன். என்ன சும்மா? ஓய், சீக்கிரம் வா. இருங்க வாரேன். ஓய், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வா. என்ன? ஏன் என்னன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. தெரியலன்னா சொல்லி கொடுத்த வேண்டியது என்ன? ஒன்னும் தேவையில்லை. அப்புறம் என்ன அப்புறம்? இல்ல, அங்க வச்சு என்னென்னமோ சொன்ன. அது என்னமோ தெரியலங்க, அங்க வச்சு எல்லாமே வருது, இங்க வந்தா எதுவுமே வர மாட்டேங்குதுங்க. வரதுடி, வரது உனக்கு. என்னங்க? மொழிய பாரு, மொழிய. இந்த மொழிக்கு தாண்டி நான் விழுந்தேன். அப்படியா? ஆமா, முடிக்கிறது பாரு. திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி அப்படியே தேடுற மாதிரியே பாப்பா. ஆமா, உங்களை தேடுனேன். அப்படியா? வாங்க, நீங்க அப்படியானாலே விஷயம் இருக்குன்னு அர்த்தம். என்ன விஷயம்? போங்க. போறது கடிங்க வந்திருக்கேன். அதை எப்படி போய்தானே ஆகணும். அங்க தூக்கமே வரமாட்டேங்குது. எனக்கு இங்க தூக்கம் வந்துடும். நான் இன்னைக்கு இங்க தூங்கட்டா? வேண்டாம். எதுக்கு? அப்பா பாவம். அப்பா? நான் தாண்டி பாவம். இல்ல, அப்பாதான் பாவம். ஏன்னு சொல்ல மாட்டேன். சரி சரி, உங்க அப்பாவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் சரி, ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைன்னா நீ அதுக்கு விட்டுறது இதுக்கு விட்டுறது என்ன? சிரிக்குது பாரு. ஏங்க, நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கட்டா? நீ எவ்வளவு வேணாலும் கேளு. உங்களுக்கு இப்ப இருக்க காதலும் ஆசையும் 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இருக்குமா? இருக்காது. என்னங்க? ஒரு நடி கேள்வி கேட்கல. இப்ப இருக்கிறத விட பல மடங்கு அதிகமா இருக்கும். மனைவியா இருக்கும் போதே இவ்வளவு பிடிக்கும்னா நீ தாயானா இவ்வளவு பிடிக்கும். நான் எனக்கான அடையாளத்தை கொடுக்க போறவளே நீதான். பின்ன பிடிக்காம இருக்குமாடி? அப்போ இன்னும் அதிகமா பாஸ் ஆயிரும். அப்படியா? இப்பவும் பாசத்துக்குலாம் ஒன்றும் குறை இல்லை. பாசெல்லாம் எக்கச்சக்கம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தங்க பொண்டாட்டிய ரொம்ப பிடிக்கும். குழந்தை மாதிரி இருக்கும் என் பொண்டாட்டிய ரொம்ப 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 பிடிக்கும். இந்த பாரு, நான் உன்கிட்ட கேட்கறது ஒன்னே இதே மாதிரி தான் இருக்கணும். எனக்கு 80 வயசு ஆனாலும் நீ இதே மாதிரி இருக்கணும். அது எப்படி இருக்க முடியும்?
நான் இருக்க வைப்பேன். 80 வயசுலயும் நீ இப்படிதான் இருக்க மாதிரி நான் வைப்பேன். கண்டிப்பா நான் உன்னை இப்படிதான் வச்சிருப்பேன். அப்படியா? அவ்வளவு காதலா? அதுக்கு வார்த்தை எல்லாம் சொல்ல முடியாது. உன்னை என்ன கொடுக்கட்டா? உங்களை திங்க திட்டி கடைசி அதுக்கு வந்துருவாங்க. உன்னை காதல் எப்படி வெளிப்படுத்துறதா? காதலே இருந்தா போதுமா? இக்கமாவே இல்ல. வெக்கமா தான் இருக்குது. இன்னும் ஒரு நேரம் அது கொடுக்காம வச்சிருக்கேன் பாரு. என்ன நினைச்சு எனக்கு வெக்கமா தான் இருக்கு. ஏதோ ஒரு ஆம்பளடா அப்படின்னு என்ன பத்தி நான் கேட்ட மாதிரி இருக்குது. என்னது தனியா வந்தாச்சு. நம்ம ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் ஒண்ணுமே இல்லைன்னா இதே நமக்கான நேரம். அதான் சொன்னீங்களே மௌனமான நேரம்னு. எதுவும் பேச வேண்டாம். பேசக்கூடாது. பேசவே வேண்டாம். நான் மட்டும் பேசுறேன். என்னங்க?